வெறுமனே ஒரு 3000 பேரை வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டில் சாதிச்சு போடுவேன்னு ஒன்னும் சாதிக்க முடியல, மண்ணெடுக்க முடியல எடப்பாடி பழனிசாமி. என்ன சாதிக்க முடியலங்கிறீங்க? என்ன சாதிக்க முடியலங்கிறீங்க? என்ன சாதிச்சா நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த 2 கோடி தொண்டர்கள் கொண்ட எடப்பாடி கம்பெனி அவங்க சொல்லிக்கிறாங்க, எடப்பாடி கம்பெனி 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்குன்னா இது குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் என் மீசையில மண் ஓட்டுறதுன்னு சொல்றதுக்கு தான். ஆக்சுவலா நீங்களே சொல்றீங்க 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த தலைமை ஏற்றுதானே வாக்களிச்சிருக்காங்க. ஒரு காரணமாகத்தான் தென்காசிக்கு போறாங்க, மற்ற இடத்தெல்லாம் விட்டு போட்டு அங்க தென்காசி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பல கேள்விகள் எழுது. எதுக்கு தென்காசி சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? இல்ல, ஏன் தென்காசிக்கு போக கூடாதுன்னு என்ன அவசியம் இருக்கு? போக கூடாது என்ன இருக்கு? ஏன்னா தென்காசி தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கரண் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட பேச இருக்கின்றோம். குறிப்பாக சசிகலா அவர்களுடைய சுற்றுப்பயணம், அது சார்ந்து எழுந்திருக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன். எந்த நம்பிக்கையில திருமதி சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்? ஏதாவது ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் நம்பிக்கை வேணும் இல்லையா? பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லை, செயற்குழு உறுப்பினர்கள் இல்லை, கட்சி இல்லை, சின்னம் இல்லை, இந்த எதுவுமே இல்லாம எந்த நம்பிக்கையில சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள்? தொண்டர்கள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை தான். ஒரு இயக்கத்துக்கு, ஒரு தலைமைக்கு யார் தேவைப்படுகிறாங்க? கடக்கோடி தொண்டர்களும் பொதுமக்களுடைய ஆதரவு. வெறுமனே நம்மளால் நியமிக்கப்பட்ட பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர், புதிதாக போடப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எதுவும் சாதிக்க முடியல என்பதை வெட்டா வெளிச்சம் அந்த 10 தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால தொண்டர்கள் இருக்கிறாங்க சின்னம்மா பக்கம், பொதுமக்கள் ஆதரவு இருக்கு. அதனாலதான் தென்காசி மாவட்டத்துல எங்கு சென்றாலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னிச்சையாக சின்னம்மாவை வரவேற்று சின்னம்மாவுடைய பேச்சை கேட்டு நிக்கிறாங்க, சின்னம்மாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகவே எங்க பக்கம் தொண்டர்கள் இருக்கிறாங்க. வெறுமனே ஒரு 3000 பேரை வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டில் சாதிச்சு போடுவேன்னு ஒன்னும் சாதிக்க முடியல, மண்ணெடுக்க முடியல எடப்பாடி பழனிசாமி. என்ன சாதிக்க முடியலங்கிறீங்க? என்ன சாதிக்க முடியலங்கிறீங்க? என்ன சாதிச்சா நீங்க சொல்லுங்க பாப்போம். தொடர்ச்சியா தோல்விதானே. ரைட், நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்க, நான் ஆட்சிக்கு வரல, அது நான் மறுக்கல. 2024 தேர்தலில் அதிமுக மற்றும் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 20%, 20.46%. திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் 26%, 6% தான் வித்தியாசம். அதே போல திமுக அத்தனை கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து பெற்றிருக்கக்கூடிய சதவீதம் போனது 2019 விட 2024 அவங்களுடைய வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு. 1 கோடி வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன சாதிக்க நினைக்கிறீங்க? தம்பி, நீங்க ஊடகம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். அதிமுகவினுடைய தொண்டர்கள் 1.5 கோடி பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க, அம்மா காலகட்டத்தில் இருந்தாங்க. எடப்பாடி நான் பொதுச்செயலாளர் ஆயிட்டேன்னு சொன்ன பிறகும் 50 லட்சம் தொண்டர்களை நாங்க சேர்த்திருக்கோம்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப 2 கோடி. அப்ப அந்த 2 கோடி தொண்டர்கள் கொண்ட எடப்பாடி கம்பெனி அவங்க சொல்லிக்கிறாங்க, எடப்பாடி கம்பெனி 1 கோடி வாக்குகள் வாங்கியிருக்குன்னா இது குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் என் மீசையில மண் ஓட்டுறதுன்னு சொல்றதுக்கு தான் அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. அது தனிச்சு நின்று இந்த 1 கோடி வாக்கு வாங்கியிருந்தா கூட ஒரு பெருமைப்படலாம். இதுல பாருங்க, தேமுதிக கூட்டணி, இந்த நடந்து முடிந்த தேர்தல் தேமுதிக கூட்டணி, அதே போல கிருஷ்ணசாமி அவர்கள் கூட்டணி, அதே போல ஒரு இஸ்லாமிய இயக்கம் கூட்டணி, இத்தனை கூட்டணி சேர்ந்துதான் இந்த வாக்குகளை இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இல்ல, இது அவங்க நான் சொல்றது அதிமுக மட்டும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 20% வாக்குகள் பெற்றிருக்காங்க. நீங்க ஒரு கணக்கு புள்ளி வரது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜூன் மாசம் வந்த புள்ளி வரங்கள்ல 2024 பைசெக் பண்ணி பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் 2019 கம்பேர் பண்ணும்போது அக்ராஸ் கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே கம்மியா இருக்கு. 33% வாக்கு வாங்கின திமுக 26% நிக்குது. அதே போல அதிமுக குறைஞ்சிருக்கு. இது எல்லா சதவீதம் இருக்குது. அப்ப நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி விட்டு தோல்வி எடுத்துரு. ஆக்சுவலா நீங்களே சொல்றீங்க 1.5 கோடி பேர் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த தலைமை ஏற்றுதானே வாக்களிச்சிருக்காங்க. இல்ல, ஒரு விஷயம், 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லிட்டேன் சார். நான் என்ன சொல்ல வரேன், 1.5 கோடி தொண்டர்கள், அது இல்லாம இவங்க 50 லட்சம் சேர்த்த தொண்டர்கள், இத்தனை பேருமே ஏன் வாக்களிக்கல, பாதிக்கு ஏன் வாக்களிக்கல? அப்ப தலைமையை பாதி பேர் பிடிக்கிறதுதான் அர்த்தம்.
தலைமை பாதி பேருக்கு பிடிக்கலன்னா 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்கோம். யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க? எந்த காரணம்? என்ன? இல்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா அனைவரும் ஒன்றுபட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம கடக்கோடியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் கையொப்பமிட்டு கிளை பிரதிநிதிகள் கையொப்பமிட்டு தான் சின்னம்மா அவங்கள எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அனைத்து நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமா நின்று போயஸ் கார்டன்ல அம்மா நீங்க தான் கட்சியை காப்பான்னு சொன்னாங்க. அவங்கதான் பொதுச் செயலாளர். அவங்களத்தான் இன்னும் கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க வேலை பார்க்கறது கிடையாது. ஏன்னா இவர தலைமையை ஏத்துக்கிறது. இப்ப 1 கோடி வாக்கு வாங்குது அதிமுக ஒரு நேஷனல் பார்ட்டி சார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவின் ஒரு 3வது இயக்கமாக பேசப்பட்ட ஒரு இயக்கம். அப்படிதான் இருந்துச்சு. 35% மேல 40% வாக்கு வங்கி வச்சிருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு 20% வச்சிருக்கிறோம், நாங்க 1 கோடி ஓட்டு வாங்கிட்டோம் என்று சொல்றதுல இது பெருமையா சார்? இது பெருமையான்னு கேட்கிறேன். நாடாளுமன்ற தொகுதியில ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல. நான் என்ன சொல்றேன்னா, இரட்டை இலை சின்னம் 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இது அசிங்கம் இல்லையா? 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நாம் தமிழர் 3வது இடம், இரட்டை இலை 4வது இடம், பிஜேபி ஜெயலலிதா அவர்கள் இப்படி போயிட்டு இருக்கு. ரைட். நீங்க சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் திரு கரண். இப்ப ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ தோல்வியே கண்டு இருக்கு இல்லையா? தோல்வியே காணலையா? இல்ல ஒரு விஷயம், தோல்வி வரும். 7 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, அதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது? ஒரு கட்சி நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அரசியல் ரீதியாக எதிர்க்கிறீர்களா இல்ல அவர் வேண்டாம் என்று எதிர்க்கிறீங்க? நான் ஒரு பொது பார்வையாளராக கேட்க விரும்புறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், எங்களை எதிர்த்துட்டாரு, எங்களுக்கு வேண்டாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் எதிர்த்துட்டாரு, திருமதி சசிகலா அவர்கள் வேண்டாம்னு சொல்றாரு, அதனால அவர் வேண்டாம், இப்படிதான் கணக்கா? இல்ல அப்படி தனிப்பட்ட விரோதம் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா மக்கள் ஏத்துக்கல. ஏன்னா கட்சி நாசமா போயிட்டு இருக்கு. தொண்டர்கள் இதர கட்சிகள் தாவிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதிமுக தொண்டர்கள் மனநிலை பாதிக்குது. ஏன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க போன அதிகாரத்தில் இருக்கும் போதே நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி நடந்துச்சு. இவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருக்கும்போது அப்பயே அதிமுக சாதிக்க முடியல, திமுக சாதிச்சு. இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. நகர்ப்புற அந்த தேர்தல் யாருக்கு உண்டான தேர்தல்? தொண்டர்களுக்கு உண்டான தேர்தல். ஒரு கவுன்சிலர் நிப்பா, ஒரு வார்டு மெம்பருக்கு நிப்பா, பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட்டுக்கு நிப்பா. அவங்கதான் இந்த கட்சிக்கு உழைச்சதுக்கு அந்த பொறுப்பாக கிடைக்கணும்னு நிற்பாங்க. ஏன்னா அதுலயும் மண்ணடி போடுறாங்கன்னா இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. சின்னமாட்ட ஒன்றுபடுத்துங்க, கட்சியை ஒன்றுபடுத்துங்க. ஏன்னா இவரை நாங்க தலைவராகவே நினைக்கல, அம்மாவுக்கு அடுத்தபடி உங்களை தான் நாங்க பார்க்க முடியுதுன்னு தொடர்ச்சியா குரல் எழுப்புறாங்க. 3 வருடமா திருமதி சசிகலா அவர்கள் 3 வருடமாக திருமதி சசிகலா அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தா அப்படிங்கறத அவங்க சைடு வைக்கக்கூடிய ஒரே கேள்வி. நான் ஆர்பி உதயகுமார் பேசினது அதுக்கப்புறம் பேசலாம். நம்ம அது தொடர்ச்சியா பேசலாம். இது வரிசையா ஒவ்வொரு சீக்வன்ஸா பேசினது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 3 வருடமாக எந்த விதமான ஆக்டிவிட்டியும், ஒரு கட்சியினுடைய அறிக்கையோ கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளையோ தொண்டர்களை சந்திக்க போறதோ அல்லது இன்னும் சில பேரை இவங்க நினைச்சிருக்கக்கூடிய ஒரு டெலிபோனிக் கான்வர்சேஷன் பத்தி பேசுறதோ எந்த விஷயமும் 1% கூட வெளியே வரல சார். பேசவே இல்லையே. இப்ப திடீர்னு நாங்க கிளம்பி போறோம்னு சொன்னோம். இல்லை, போன சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் சின்னம்மா என கட்சிக்கு எதிராகவோ சின்னத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த வெற்றி சின்னத்துக்கு எதிராகவோ நம்ம வேலை பார்க்க வேண்டாம், அந்த வெற்றி சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று கோயிலா போனது உண்மை. ஆனா அதுக்காக வேண்டிய அரசியலை விட்டு ஒதுங்கி நிக்கல. அதுக்கு அடுத்த முறம் என்ன செஞ்சாங்க? வட மாவட்டங்கள்லயும் கொங்கு மண்டலத்திலும் புரட்சி பயணம் போனாங்க. தன்னிச்சையா தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. தொடர்ச்சியா திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய பிரச்சனைய சின்னமா பேசல. ஆளுகின்ற ஆட்சியை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்சி அவலங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. எங்க சென்றாலும் உண்மையிலே ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்வாங்களோ அந்த கடமையை சின்னமா செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக தொண்டர்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. தொண்டர்கள் எங்கு சென்றாலும் சின்னம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. என்ன 3 வருஷமா சும்மா இருந்தாங்கன்னா சொல்லிட முடியாது. ஒரு தேர்தலை மட்டும் தான் புறக்கணிச்சாங்க. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருது, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர். சரி, சின்னத்துக்கு எதிராக நம்ம வேலை பார்க்கணும், அந்த வெற்றி சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று கோயில் குளமா போய்கிட்டு இருந்தாங்க. யாருக்காவது பிரச்சாரம் பண்ணாங்களா? அல்லது இப்ப யாருக்காக போகிறார்கள்? இப்ப யாருக்காக போறாங்க சுற்றுப்பயணம்? தொண்டர்களுக்காக. தொண்டர்களை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இவர்களை நம்பி எந்த கட்சிக்காக? ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைங்க, அந்த 4 பிள்ளைகள் திருமணம் ஆகுது, தனி குடித்தனம் போறாங்க. கூட்டு குடும்பமா வாழும்னு சொல்றாங்க தாய். ஆனா இவங்க தனி குடித்தனம் போறாங்க. போகும்போது பொழைச்சு வந்துட்டா பெருமை கொள்ளலாம். பொழைச்சு போன இடத்துல நல்லபடியா கார் வாங்கி வீடு வாங்கி நல்லபடியா வந்துட்டா அது பெருமைப்படலாம். போய் கெட்டு கீரை வித்து சங்கச்சம் சீரழிஞ்சு வராங்களே, அதனால அந்த தாய் எப்படி விட முடியுங்கள?
நீங்க என்ன சொல்றீங்க? சுதந்திர காற்று 2 கோடி மக்களும் 2 கோடி தொண்டர்களும் சுதந்திர காற்றை இப்போதுதான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று துணை தலைவர் வந்து சொல்லி இருக்கிறார் சார். பிரஸ் மீட்ல ஓபனா பேசுற நீங்க என்னமோ நீங்க சொல்றீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி ஆர்பி உதயகுமார் சென்ட்ரல் ஜெயில தான் அடைச்சு வச்சிருந்தோம். இப்பதான் சுதந்திர காத்துன்னு சொல்றாரு. அந்த ஆர்பி உதயகுமார் தான் சொன்னாரு, அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா தான் கட்சியை நடத்தணும், சின்னம்மா தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும்னு அவரு மொட்டை போடுவேன் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னவர் அவர்தான். அவர் சொல்றாரு. எல்லாரும் தான் சொன்னாங்க, அவர் மட்டும் சொல்ல சார். அவர் மட்டும் சொல்ல, எல்லாரும் தான் சொன்னாங்க. கூவத்தூர்ல எல்லாரும் சொல்லலையா? எல்லாரும் தான் சொன்னாங்க சின்னம்மா அவர்கள் தான் வர வேண்டும் சொல்லிட்டு. சி.வி. சண்முகம் சொன்னாரு, இங்க எடப்பாடி பழனிசாமி உள்ளடக்க எல்லாரும் தான் சொன்னாங்க. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? அவர் மட்டும் ஏன் அவர் மட்டும் டார்கெட் பண்றீங்க? இல்ல அவர் தானே இப்ப லேட்டஸ்டா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் தானே பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாமே அமைதியாயிட்டாங்க, எல்லாருக்கும் புத்தி தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே சரியாயிட்டாங்க. அவர் ஒரு சில நபர்கள் தானே பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சுக்கிச்சு சார். இனி நாம அதிகாரத்துக்கு வரணும்னா சின்னமா தலைமை ஏற்றால் மட்டும்தான் நடக்க. இல்லை முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர், இதை தவிர வேற வேலையே கிடையாது. நம்ம வெற்றி பாதையில போக முடியாது, என்னைக்கும் நம்ம ஒரு அதிகாரத்துல இருக்க முடியாது அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார், கே.பி. முனியசாமி போன்றவர்களுக்கு இன்னும் அறியாம இருக்கிறாங்க. சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லும் சுற்றுலா செல்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஆர்பி உதயகுமார் அவர்களே வச்சிருந்தாங்க. இல்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், நல்ல ஊடகம், உங்களோட ஊடகம் வாய் தவறா வந்துடும். அவங்க சுற்றுலாவா போறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவங்க செல்லும் இடமெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னிச்சையாக அதிமுக கொடியை பிடிச்சு புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்து நீங்க தான் பொதுச்செயலாளர் கோஷமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சின்னம்மா பேசுற 1 மணி நேரம் பேசுறது 1 மணி நேரம் நின்ற இடத்துல அத்தனை பேருமே நிக்கிறாங்க. அப்படி சின்னம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து உங்களுக்கு ஜீரணிக்க முடியல. அதுதான் சில ஒரு பயம் ஏற்பட்டு போச்சு எடப்பாடி கம்பெனிக்கு. ஆகவே இந்த சின்னம்மாவை எதாவது சொல்லி குழப்பணும், மக்களை குழப்பணும் பாக்குறாங்க. ஆனா நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க விஷயம் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஜெயக்குமார் உதயகுமாருடைய பேட்டியை பார்த்து ஒரு காரணமாகத்தான் தென்காசிக்கு போறாங்க, ஒரு காரணமாகத்தான் தென்காசிக்கு போறாங்க, மத்த இடத்தெல்லாம் விட்டு போட்டு அங்க தென்காசி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பல கேள்விகள் எழுது. எதுக்கு தென்காசி சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு? இல்ல ஏன் தென்காசிக்கு போக கூடாதுன்னு என்ன அவசியம் இருக்கு? போக கூடாது என்ன இருக்கு? ஏன்னா தென்காசி தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. தென்காசி தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. இன்னும் தேனிக்கு வந்தா ஏன் தேனிக்கு போனான்னு கேட்க போறீங்க? கோயம்புத்தூர் போனா எதுக்கு கோயம்புத்தூர்? நான் என்ன சொல்ல வரேன், அவங்க மனசுக்கு இந்த ஏரியாவோட இருந்து ஆரம்பிப்போம். அவங்களுடைய மக்கள் பயணம் தென்காசி மாவட்டத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா எனக்கு கொங்கு மண்டலம் சுற்றுப்பயணம் போயிட்டாங்க. இனி தென்மண்டலத்துல தென்காசில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போக போறாங்க, தமிழகம் முழுக்க சுற்றி வர போறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த பயம்? சரி, அவங்க பேசாம திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோ அல்லது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் யாரு பேருமே பேசுறது கிடையாது. திமுகவுடைய ஆட்சி அவல நிலையை பேசிட்டு இருக்காங்க. பேசாம உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே. நீங்க வேற அவங்க சின்னம்மாவை பத்தி தேவையில்லாம ஒரு பேச்சு, ஜாதி ரீதியா ஒரு பேச்செல்லாம் பேசுறதால மக்கள் இப்பவும் போஸ்ட் அடிச்சு தென் மாவட்டம்லாம் ஒட்டி இருக்காங்க. யாருக்கு கண்டனம் தெரிவிச்சு அதிமுக ஜாதி ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிற்கக்கூடிய, நீங்க தான் தோத்துட்டீங்க, உங்களுக்கு தான் 7 தொகுதிகளில் டெபாசிட் போயிருச்சு, 2வது இடத்துக்கு 10 தொகுதிக்கு மேல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது காரணம் உங்களுக்கு ஒரு வாக்கு இல்ல அப்படின்னு சொன்னோம். அப்ப இதுதானே குற்றச்சாட்டு, எதிர்க்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. டிடிவி தினகரன் ஆதரவாளர்களோ ஓபிஎஸ் ஆதரவாளர்களோ இதுதானே வைக்கிறீங்க. இப்ப நீங்கள் அதை தான் சொல்றீங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த மக்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அவர் அதிகாரத்தில் இருக்கிற போது தேர்தல் தேர்தலுக்காக ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட நடத்தாம ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு, அந்த சமுதாய மக்கள் அந்த உரிமைக்காக போராடுறாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஜாதிவாரியே கணக்கெடுக்காம ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தன்னை எதிர்க்கட்சி தலைவரை தக்க வச்சாரு. அதுல இருந்து யார் கூட இருந்தாங்க சார்? சமுதாய மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. யார் கூட இருந்தா? யார் கூட இருந்தா? கூட துணை முதலமைச்சராக யார் இருந்தா? ஒருங்கிணைப்பாளராக யார் இருந்தாங்க சார் அப்போ? இல்ல ஒரு விஷயம், பவர் முழுக்க யாரு, ஒரு விஷயத்த முழுக்க அதிகாரத்தில் இருந்தது யாரு? துணை முதலமைச்சர் பரப்பு இல்ல. துணை முதலமைச்சர் பவர் கிடையாது. ஆனா ஒருங்கிணைப்பாளருக்கு பவர் இருக்கு இல்லையா? அது கட்சி ஒரு அரசு சார்ந்த ஒரு ஆணையை பிறப்பிக்கணும். முதலமைச்சர் முழுக்க முடிவு, அமைச்சர்கள் எடுக்கிற முடிவு. ஆனா முழுக்க முதலமைச்சர் தான் அதுக்கு காரணம். ஏன்னா உங்களுக்கு வேண்டாம் அடையாளப்படணும். சொல்லுங்க. நம்ம எப்படியாவது ஒரு அடையாளப்படணும் அப்படின்னு அவசரமா கள ஆய்வு பண்ணாம, சட்ட வல்லுநர்களை கலக்காம ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அந்த மக்கள் இப்ப பதிலடி கொடுத்துட்டாங்க.
எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களும் பதிலடி கொடுத்துட்டாங்க. ஆகவே அந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்த மக்களுக்கு இருக்கலாம். ஆனா சின்னம்மாவை பார்த்து ஒரு சமுதாயம் சார்ந்த தலைவர் மாதிரி சித்தரிப்பது அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஆர்பி உதயகுமார் இதை திருத்திக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் சின்னம்மா அவங்க சமுதாயம் பார்த்து அந்த அதிமுக வழிநடத்தணும் அப்படின்னா நீங்க முதல்ல உங்களுடைய தலைவர் இருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி, அவர் முதலமைச்சராக இருக்க முடியாது அன்னைக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்க மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கறதுனால ஆர்பி உதயகுமார் வச்சு பேச வச்சிருக்கிறாரா? இருக்கலாம். அவர் ஏன்னா சொல்வதெல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அது ஆர்பி உதயகுமார் மாதிரி ஒரு மண்டியிடுற ஆளு அதிமுகவில் யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அதனால அவரை பயன்படுத்துறாரு. ஒரு முன்னாள் அமைச்சரை நீங்க தவறா சொல்லக்கூடாது சார். முன்னாள் அமைச்சரை நீங்க தவறா சொல்லக்கூடாது. இது சரியானதா இருக்கு. அவரு சின்னம்மாவை பார்த்து காலில் விழுந்து வேற மண்டிட்டு அரை மணி நேரம் வணங்குனது அவரு தானே. நீங்க தாமாண்டு அதை மறந்துட முடியாது. ஏன்னா ஒளிநாடகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, வடதளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆர்பி உதயகுமார் யாரு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், எப்படி அரசியலுக்குள்ள வந்தார், யாருனால அடையாளப்படுத்தப்பட்டார் அப்படின்ற விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சின்னம்மாவோட உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் இல்லைன்னா ஆர்பி உதயகுமார் அதெல்லாம் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பாரு. மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லயோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கணும், வேற வழியே கிடையாது. யாரு அதுதான் பின்புலத்தை முதல்ல பார்க்கணும். கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு தான் உங்களை வாழ வச்சவங்களை பத்தி குறை சொல்லணும். நீங்க இன்னைக்கு அசால்ட்டா சொல்றீங்க ஒரு ஜாதிய ரீதியா அரசியல் பண்றாங்க சின்னம்மா அப்படின்னு சொல்றீங்க. ஜாதி ரீதியா அரசியல் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது, செங்கோட்டையன் மறுபடியும் அமைச்சராக இருக்க முடியாது. அவங்களுக்கு ஜாதி வேதம் கிடையாது, மதவேதம் கிடையாது. அம்மாவினுடைய கொள்கையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையை பின்பற்றி வரவங்க அவங்க. உங்களை மாதிரி ஒரு ஜாதி ரீதியா அரசியல் பண்ணி எதிர்கட்சி தலைவரை உட்கார முடியாது. அது அதிமுக அரசியல் கிடையாது. நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, கள ஆய்வு பண்ணி கொடுத்திருக்கணும். அந்த கொடுத்த அந்த இடஒதுக்கீடு நீடிச்சு நின்றுக்கணும். ஏன்னா ஒரு மக்களை ஒரு பெரும்பான்மையான சமுதாய மக்களை ஏமாத்தி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரை உட்கார்ந்துருக்கீங்க. இது மாதிரி அரசியல்லாம் சின்னம்மா பண்ண மாட்டாங்க. இல்ல இப்ப நீங்க குறிப்பிட்ட இப்பதான் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய நோக்கம் ஒரு பக்கம் இருக்கு பார்க்கும்போது, எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் நீங்க சொல்லும் போது அது எப்படி ஒரு அதிமுக ஒருங்கிணைப்பாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எங்களுக்கு வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி, எங்களுக்கு வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டுரையை போன வாரத்தில் கொடுத்திருந்தாரு. அதே போல இது தொடர்ச்சியாக ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சரி திருமதி சசிகலா அவர்கள் ஆதரவாளர்களும் தொடர்ச்சியா பேசப்பட்டே வந்துட்டே இருக்கு. இல்ல நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன். இல்ல ஒருங்கிணைப்பு அப்படின்னா அந்த ஒருங்கிணைப்புன்ற குரலுக்கு மரியாதை கொடுக்கணும், முதல்ல செவிசாக்கணும். தொடர்ச்சியா நீங்க சொன்னது மாதிரி 3 ஆண்டுகளாக சிறை மீண்டு வெளியே வந்த அன்னையிலிருந்து சின்னம்மா அவங்க நல்லதோ கெட்டதோ நம்மளுடைய பொது எதிரி யாரு திமுக. நாம ஏன் பிரிஞ்சு கிடக்கணும்? நாம பிரிஞ்சு கிடந்தா நீங்க அதிகாரத்துக்கு வர முடியாது. நான் என்ன முதலமைச்சராக போறேன்னு சொன்னா கிடையாது. உங்களை மாதிரி எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு வழி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செவிடருங்க அதான் காது கேட்டு செவிட மாதிரி நடிக்கிறவங்களை பத்தி என்ன செய்யறது? அப்ப எங்களை மாதிரி ஆளுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை தானே இருக்கிறது. அப்ப அவரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல் அதிமுகவுல அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதிமுகவுக்கும் சின்னம்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓபிஎஸ் நீக்கியாச்சு, பொதுக்குழு நீக்கியாச்சு, தினகரன் யாருன்னு தெரியாது, அவரு யாருன்னு தெரியாது. அப்ப எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டா அதிமுக யாரு? எடப்பாடி பழனிசாமியோட பாட்டை விட்டு சொத்தான்னு நாங்க கேட்கிறோம், தொண்டர்களாகிய நாங்க கேட்கிறோம். எல்லாரும் வரக்கூடாது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களால் ஒன்றாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. இது சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக சட்ட விதிகள் இருக்கக்கூடிய பைலாஸ்ல இருக்கக்கூடியது. எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ பண்ணாங்களா இல்லையா? இல்ல ஒரு விஷயம் இருக்கு. பொதுக்குழு உறுப்பினருக்கு அந்த உரிமம் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள் அவங்க நினைச்சா நீக்குவாங்க, சேர்ப்பாங்க, அது வேற கணக்கு. ஆனா அம்மா இருக்கும் போது யார் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இருந்தார்களோ அவர்களை வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி பதவி எடுத்திருக்கணும். நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது புதுசா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரை திட்டமிட்டு வேலை பார்த்தவங்க. நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு புதுசு ஆதரவாளரை போட்டு நீங்களா புதுசா நியமிக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் உங்கள்கிட்ட காசு வாங்கின உங்களுக்கு தான் வாக்களிப்பா, உங்களுக்கு தான் ஆதரவு பண்ணுவா. அம்மா காலகட்டத்துல யார் எந்தெந்த பொறுப்புல இருந்தாலும் அவங்களை கூட்டில நீங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டி இருக்கணும். அதுதானே தொண்டர்கள் கேட்கிறாங்க. சார் இப்ப இன்னொரு கேள்வி, இவங்கிட்ட இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் 90% பேர் புதியதாக நியமிக்கப்பட்டார். இவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது இப்படி எல்லாம் கதை வரும். அதனால சின்னம்மா வெளிவரதுக்கு முன்னாடி பதவிகளை புது ஆட்களை போட்டு அவங்களுக்கு ஆதரவான ஆட்களை போட்டுக்கிட்டாங்க. அம்மா காலகட்டத்தை ரெக்கார்டு எடுத்து போறோம், ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டு அம்மா ஒரு கேள்வி சார் திரு கர்ணன்,
இதற்கான ஒரு கேள்வி. இப்ப சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரப்போறதுனால அல்லது கட்சியை வந்து ஒருங்கிணைப்புன்னு சொல்றதுனால ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மூவ் நடக்குதா, அல்லது ஒரு எகெயின்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி எகெயின்ஸ்ட் நடக்க போதுன்னு அவர் ஏதாவது டிபெண்ட் பண்றா? அவங்க கிட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்களா, அல்லது வேற யாரா டிபெண்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் யார்கிட்ட அவங்க கிட்ட தொடர்புல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பயம் வரும், நம்ம அவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். எதுவுமே இல்ல, அவர் வந்து கான்பிடென்ட்டா இருக்கிறார். நம்ம 20% வாங்கியிருக்கோம், நம்ம எதை பத்தி கூட்டணி கட்சிகளை பத்தி பயப்பட தேவையில்லை. அடுத்து இப்ப நடக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டத்தில் கூட அவர் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்கிறார். எல்லார்கிட்டையும் கூட்டணி பத்தி நம்ம பேச வேண்டாம், வெற்றி ஒன்றே நம்முடைய இலக்கு, அதை நோக்கி நம்ம பயணப்படும் அப்படின்னு சொல்லித்தான் இருக்கிறாரு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பயம் இருந்ததுன்னா அப்ப நீங்க சொல்லமா அவர் சேர்த்துக்கணும் இவங்க சேர்த்துக்கணும், என்ன தேவை இருக்கிறது அவருக்கு? இல்ல தேவை இல்ல, அவருக்கு தேவை வந்து அதான் சொல்ல வரேன். அவருக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இன்னும் வந்து ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இந்த எம்எல்ஏகள் பதவி போக, எதிர்கட்சி தலைவர் போக அந்த 1.5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய அந்த முன்னாள் நிர்வாகிகள், அததான் முன்னாள் அமைச்சர்கள், இவர்களை மட்டும் வச்சு எனத்தை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சாதிக்க போறீங்கன்னு தெரியல. ஏன்னா முழுக்க முழுக்க பொதுமக்களும் சரி தொண்டர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராகவே ஏத்துக்கல என்பதை தான் தொடர்ச்சியா தோல்வி கொடுக்குறாங்கன்ற எல்லா விஷயத்தையும் அவர் பேசிட்டு வரோம். இந்த 10 தோல்வின்னு சொன்னதுல 7 தேர்தல் வரைக்கும் எல்லாருமே ஒட்டுக்க தான் சார் இருந்திருக்கீங்க, எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கீங்க, அது நீங்க மறக்க முடியாது. 7 தேர்தல் எல்லாருமே சேர்ந்து தான் டிராவல் பண்ணிருக்கீங்க. ஓபிஎஸ் அவர்களும் கூட தான் இருந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க இடைத்தேர்தல் 2019 இடைத்தேர்தல் அப்பயும் ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்திருக்காங்க. 2021 தேர்தல் இருந்திருக்காங்க. 2024 தேர்தல் இல்ல, உள்ளாட்சி தேர்தல் இல்லங்கிறதுக்கா இந்த 3 தேர்தல் அவர் சந்திச்சுக்கிறார். அப்படி பார்த்தாலுமே இந்த வருஷம் வந்து 20% வாக்கு வாங்கி 2024 நாடாளுமன்றத்தில் 20% வாக்கு வாங்கி இருக்கிறாரு அதிமுக மட்டும். இல்ல இது நம்ம பெருமையா பேசிக்கிற முடியாது சார். இல்ல நான் பெருமைக்காக சொல்ல, நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்றேன், நான் பெருமையா சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன். என்னன்னா ஒரு அரசியல் இல்ல நான் ஒரு அரசியல் கட்சி வெற்றி தோல்வி என்பது சகசம்தான். ஆனால் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சு வந்தா அப்ப அந்த தலைமை தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா தொடர்ச்சியா வந்து தொண்டர்கள் புறக்கணிக்கிறார்கள், அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கிறாங்க, அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் புறக்கணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்க நிர்வாகிகள் கூட்டம் போட்டு நீங்களா நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் கூட்டம் போட்டு என்னத்தான் சொன்னாலும் அந்த நிர்வாகிகளே 70% பேர் உங்களுக்கு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து கட்சியில் ஒருத்தர் சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்களோ அதைத்தானே உங்க கூட இருக்கவங்க செய்ய போறாங்க. நீங்க எப்படி புறமுதுகுல குத்துனீங்களோ சின்னம்மாவையும் ஓபிஎஸ்சியும், அதே மாதிரி தானே உங்க கூட இருக்கவங்க உங்களை முதுகுல குத்த போறாங்க. அது கூடிய விரைவில் நடக்க போகுது சார். நான் என்ன சொல்ல வரேன், எங்க கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. ஆனா அதுக்கு அடுத்தபடியா கட்சி நலன் விரும்பி கட்சி நல்ல வழியா போகணும், கட்சி வெற்றி பெறணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் சின்னமாட்ட தொலைபேசியில பேசிட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி மனம் திருத்தினால் அவருக்கு எப்பயும் மரியாதை உண்டு இயக்கத்திலே. இல்லையெனா அவரை அகற்றிவிட்டு அனைவரும் ஒன்றுபட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலும் சரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் சரி ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் சொல்றேன். ஒருங்கிணைப்புங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. இப்ப திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒண்ணு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து 90% பேரை நாங்க ஒருங்கிணைச்சிட்டோம்னு சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டால் ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாம போயிருமே. அதிமுக மறுபடியும் நீங்க அதை பிளவை நோக்கத்தானே கொண்டு போறீங்க. இல்ல ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி மனம் திருத்தி வந்தா நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றோம், நாங்க வேண்டாம்னு சொல்ல வரல. இல்ல நான் வரமாட்டேன் நீங்க யாருன்னு தெரியாதுன்னா அனைவரும் சேர்த்து உங்களை ஒதுக்கவும் நாங்க சொல்ல வரோம். இப்ப நாங்க இல்ல நாங்க எனக்கு புரியல சார். நாங்க இந்த நாங்கல யார் இருக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த நாங்கல அனைவரும் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி குரூப்ல இருக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் சரியாத்தான் இருக்கிறாங்க. சரியாத்தான், ஒரு சில நபர்களை தவிர்த்து அனைவரும் சரியாத்தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வந்துட்டாங்களா? பேசிக்கிட்டு இருக்காங்க, வருவாங்க, ஒரு முடிவு எடுத்துப்பாங்க. ஏன்னா சேலத்துல ஒரு 6 பேர் கொண்ட குழு சேலம் அவரு எடப்பாடி பழனிசாமி வீட்டிலே போய் உள்ள விஷயத்த கள நிலவரத்தை சொல்லிட்டாங்க. இனிமே நம்ம இப்படி இருந்தமாக்கு அடையாளப்பட முடியாது, தொண்டர்கள் கொதிச்சு எழும்பிட்டான். ஆகவே கட்சி ஒற்றுமைக்குண்டான வேலையை செய்வோம், நம்ம அனைவரும் ஒன்றுபடுத்தோம்னு ஒரு கண்டிஷனையும் ஒரு கட்டளையும் போட்டு வந்திருக்கிறாங்க. ஆகவே கட்சி எடப்பாடி பழனிசாமி கூடாரத்துக்குள்ள விரிசல் விழுந்துடுச்சு. கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றுபட்ட அதிமுகவின் தலைமையாக புரட்சித்தாய் சின்னம்மா அவங்க செயல்படுவாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்பவும் பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியிலும் நிர்வாகி மத்தியிலும் அதே போல தேர்தல் ஆணையத்திலையும் நீதிமன்றத்திலையும் அவங்க பொதுச்செயலாளர் சொல்லக்கூடிய வாய்ப்பு கூடிய விரைவில் வரப்போகிறது. சட்ட போராட்டம் எடுக்க போறீங்க அப்போ? இல்ல நாங்க ஒன்றுபட்டாலே சட்ட போராட்டம் இதுக்கு நாங்க கையெழுத்து போட்ட படிவத்தை கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை கொடுத்தா முடிஞ்சு போச்சு சார். நாங்க அனைவரும் ஒன்றுபட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்ப ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்தாலும் சரி நீதிமன்றங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ற பொதுச் செயலாளர் என்ன ஆவாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
மக்கள் ஏத்துக்கலையே, தொண்டர்கள் ஏத்துக்கலையே. ஏன்னா அதிமுகவினுடைய விதிகள் என்ன, புரட்சித் தலைவர் உருவாக்குன அந்த விதிகள் என்ன, கடக்கோடி தொண்டன் முடிவெடுப்பான் தலைமையை. அந்த தொண்டனுக்கு மரியாதை கொடுக்கலையே. அவன் தொண்டை யாரு, நாளைக்கு வந்து செம்பரியாடு கூட்டம் வந்துருவான்னு நினைச்சாங்கல்ல. ஆனா அவன் தான் இன்னைக்கு சொல்றான், எடப்பாடி பழனிசாமி போன்ற முதுவில் குத்திய நபர் நம்மளுக்கு தேவையில்லை. சின்னம்மாவங்களே யாருன்னு கேட்கிறா இந்த நபர், நம்ம இவருக்கு வேலை பார்த்து நம்மளுக்கு என்ன புண்ணியம் கேட்கிறான். ஏன்னா சிறைக்கு போகும்போது அந்த சங்கடமான நேரத்துல சிறைக்கு போகும்போது என்னுடைய தம்பி இவர்தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போனா, அவங்களே யாருன்னு தெரியாது, அவங்க கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து தொண்டர்கள் கேட்கிறான், அவங்களவே இப்படி கேட்கறீங்களே, நாங்க உங்களுக்கு வேலை பார்த்து எங்களுக்கு என்ன புண்ணியம் கேட்கிறான். அதுதான் இப்ப ரொம்ப சாஃப்டா தானே சார் சொல்றாரு. இப்ப அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க, அவங்க வந்து ஜானகி அம்மையார் மாதிரி ஒதுங்கி நின்று இருக்கட்டும், நாங்க அவங்களை வந்து எதுவும் சொல்லல, அவங்க வாட்டுக்கு அவங்க இருக்கட்டும், நாங்க வாட்டு வந்து கட்சியை நடத்திட்டு போறோம், அவர்கள் இந்த கட்சிக்கும் அவர்களுக்கு தொடர்பு இல்லை, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே 3 வருஷம் 4 ஆண்டு காலம் ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, அவ்வளவு பெரிய தொண்டர்கள் இருந்ததா சொன்னோம். இப்ப எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தானே. இல்ல ஒரு விஷயம் இல்ல, நீங்க அந்த ஒரு தேர்தல்ல மட்டும்தான் நான் அந்த தேர்தல்ல நான் வந்து யாருக்கு வேலை பார்க்கல, சின்னத்துக்கு எதிராக வேலை பார்க்கல, ஒதுங்கி நின்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க புரட்சி பயணம், திமுக அரசை எதிர்த்து புரட்சி பயணம் போனாங்க. இப்பவும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்றதுக்காகவோ இந்த அமைச்சர்களை குறை சொல்றதுக்காகவோ அவங்க மக்களை சந்திக்க போல. திமுகவுடைய அவல நிலையை ஒரு எதிர்கட்சி தலைவர் செய்யாத வேலையை அம்மா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆகவே மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கு, தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த குழு ஆதரவு இருக்கு. அந்த குழு அந்த 3000-4000 பேர் கொண்ட அந்த குழு ஆதரவு இருக்கு. அதனால எப்பயும் அந்த குழுவை கூட்டுவாரு, பேசுவாரு. அந்த குழு தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறது கூடிய விரைவில். நீ ஒரு வார்த்தைக்கு வச்சுக்கலாமே, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்கிறாருன்னா என்ன பொசிஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது பெரிய கேள்வி இருக்கும். ஒரு தலைமையில் இருக்கக்கூடியவருக்கு வந்து ஏற்கனவே நாம இந்த பொசிஷன்ல இருக்கோம்னா என்னவா இருக்கும் ஒரு கேள்வி வருமா வராது? ஏன் சார் பதவி கொடுத்தவங்களுக்கு இவர் பதவி கொடுக்கிறாரா? அதிகாரத்தில் அமர வச்சவங்களுக்கு இவர் அதிகாரம் கொடுக்கிறாரா? சின்னம்மாவுடைய கட்டளையை ஏற்று சின்னம்மா தான் பொதுச் செயலாளர். அவர் இருந்த இடத்துல இருந்துக்கிற வேண்டியதான். அதுக்காக இவர் என்ன எங்களுக்கு பொசிஷன் கொடுக்கிறது? சின்னம்மா தான் உங்களை அடையாளப்படுத்தினாங்க. ஒட்டுமொத்த தொண்டர்களும் எதிர்ப்பு இல்லாம, ஒட்டுமொத்த நிர்வாகிகள் எதிர்ப்பு இல்லாம சின்னம்மாவை தேர்ந்தெடுத்தோம். அவங்கதான் பொதுச் செயலாளர். அதை ஏத்துக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி நீடிக்கலாம், அதுல எந்த மாற்றம் இல்ல. அதுக்காக இவர் என்ன பொசிஷன் எங்களுக்கு கொடுப்பாரு, என்ன பொறுப்பு கொடுப்பாருன்னு நாங்க கேட்கல. பொதுச் செயலராக சின்னம்மா இன்று கொடுப்பாங்க அதிமுக அலுவலகத்துக்கு கூடிய விரைவில். எம்ஜிஆர் மாளிகைக்கு போறாங்க. அப்போ கண்டிப்பா கூடிய விரைவில் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக ராயப்பேட்டை அலுவலகத்துக்கு சின்னம்மா செல்ல போறாங்க. கூடிய விரைவில் அதை பார்க்க போறோம், அதை பத்தி நம்ம பேச போறோம். சரிங்க. சரி, இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதா சொன்னீங்களே, யார் பேசுனீங்க? யாராவது 1-2 தகவல் சொல்ல முடியுமா? இல்ல, நான் ஊடகத்தில் இப்போதைக்கு சொல்ல முடியாது. பேசிட்டு இருக்கிறாங்க, நிறைய அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க சார்? அதுவா சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஊடகம் கட்சி ரகசியம்னு ஒன்று இருக்கு, எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்கு. நான் சொல்றேன், நீங்க வந்து கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டாம், நாங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்லாம் சொல்றாங்களா? கண்டிப்பா சின்னம்மா கிட்ட அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுக ஆகணுமா, நீங்க தலைமை ஏற்கணுமான்னு ஒரு 6-7 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அதே போல நிர்வாகிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த 6-7 அமைச்சர்கள் இல்லாம அத்தனை பேருமே ஒன்றுபட்டு தான் நிக்கிறாங்க. கூடிய விரைவில் அதுக்கு விடிவு கிடைக்க போகிறது. அதான் சொன்னேன், கூடிய விரைவில் ராயப்பட்ட அலுவலகத்துக்கு சின்னம்மா வரப்போறாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக. ஏன்னா குடும்ப பிரச்சனை இல்ல. ஒரு விஷயம், ஒரே விஷயம், எங்களுக்கும் திமுகவுக்குள்ள பிரச்சனை கிடையாது, இது எங்க குடும்ப பிரச்சனை சார். ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல சால்வ் ஆயிடும். 4 பேர் இருக்காங்களே, 4 குடும்பத்தில் 4 தலைவர்கள் இருந்தா எங்க போய் சேர்றது? டிடிவி தினகரன் ஒரு பக்கம் கட்சி வச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து ஒருங்கிணைப்பு குழு நடத்துறாரு, சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து திவாகரன் அவர்களோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பின்னாடி செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், இந்த 4 பெருந்தலைவர்களை வச்சுட்டு எப்படி நீங்க ஒன்று சேருவோம் சொல்லிட்டே இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. இதுக்கு ரொம்ப வருஷமா சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த தலைவர்கள் எல்லாம் இல்ல ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அதே போல எஸ்பி வேலுமணி முன்னாள் அமைச்சர் அத்தனை பேர்த்தையும் சொல்ல வரேன். அத்தனை பேர்த்தையும் அடையாளப்படுத்துறது யாரு? சின்னம்மா தானே. அப்ப இவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? சின்னம்மா தானே. அதை ஏத்துக்கிடுவாங்க. பொதுமக்கள் ஏத்துக்கிட்டாங்க, தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க, இவர்கள் ஏத்துத்தான் ஆகணும். ஏக்காட்டி வாழ்வே கிடையாது, அரசியல் வாழ்வு இவர்களுக்கு கிடையாது. அதான் எப்பயும் நீ வாழ்நாள் முழுவதும் முன்னாள் அமைச்சரா போயிடுவாங்க, இவங்க வெற்றி பெற முடியாது.
இல்ல அவங்க வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க, இப்ப அவர் வந்து அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை போதுன்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு அரசியல் வாழ்க்கை போதுன்னு சொல்லி ஏட்டிக்கு போட்டியா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சி ஒன்றுபட்டு சின்னமா தலைமை ஏற்காட்டி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் தான். அது எந்த மாற்றமே கிடையாது. இந்த வாயில சொல்றேன்னா அது நடக்கும். என்னுடைய வாக்குல விழுந்து அதான். ஆனா ஒன்றுபட்டு சின்னமாவோட ஆலோசனை கேட்டா எல்லாருமே அதிகாரத்துக்கு வரலாம். அதுதான் தொண்டருடைய எதிர்பார்ப்பு, தொண்டருடைய கோரிக்கை. அதுதான். அப்புறம் நம்மளா ஒரு சுயநலமா ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு இந்த ஒரு 4000 பேர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தா சாத்தியப்படாது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆதரவு வேணும், பொதுமக்களுடைய ஆதரவு வேணும். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நிறைவுல என்ன நடக்க போகுது, ஒருங்கிணைப்பு குழு என்ன முடிவெடுக்க போறாங்க. அதே போல மிக முக்கியமான விஷயம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அம்மையாரை என்று போய் சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. அது இவர்கள் வந்து சந்திக்க போகிறார்களா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் எங்கிட்ட வந்து பேசுனீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.